தெரியுதுல்ல, விசாரணைன்னு தெரியுதுல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ எப்படி சொல்லுவ? இன்னைக்கு கேரளால நேத்து வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண்ணு சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையா இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டுக்காரா நீதிபதி, அவரும் நீதிபதி தானே, அப்புறம் பக்கத்துல தானே இருக்கு, 15 கிலோமீட்டர் தூரத்துல. சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்ப நான் உங்க மேல பழி சொல்லவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவுல தானே தெரியணும். அதுக்குள்ள ஏன் நீ குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பத்தி பேசுற, அருகதையை பத்தி பேசுற? முதல் நீங்க தலைமை பண்போட பேசுங்க. நடந்துக்கிட்டு இந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவங்களா வாய் திறந்தது எங்க? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில, அதுல அந்த கொலையில அந்த சாவுல என்ன, அதுக்கு கருத்து என்ன? அப்போல வாயில என்ன இருந்தது?